இப்பொழுது என்னுடைய தேகமானப்பட்டது. ஆனால் முட்டி இருக்கின்ற போல் இருந்தது. ஆமா சுவாமி, நீயே யோசித்துப்பார். ஆனால் என்ன காரணம் சொல்ல என்னுடைய தேகமானப்பட்டது. ஆனால் முட்டி எரிந்த போல் எரிந்து அப்படியே கரைகின்றது. நான் என்ன செய்வேன் நன்றாக தெரிவிப்பாய். அப்படியானா இப்பொழுது இந்த தட்சகனாக இருக்கின்றாரே என்ன மகளாக வேண்டி மகளாக பிறக்கும்படி உண்மை உன்னை மகளாக பிறக்கும்படி என்னை மருகனாக அதுக்குதான் தவம் செய்கிறான். அதுக்குதான் தவம் செய்கிறான். ஆனால் சுவாமி இந்த உலகத்திலே நான் உன்னை விட்டு நான் எப்படி பிரிவது? மோசம் போனால்
போனாலும் சரி, ஆமா சுவாமி. நாசம் அடைந்தாலும் சரி, ஆ, யார் எதை கேட்கின்றார்களோ அதை தரக்கூடிய வேலை தானே தவிர அதற்காக நாம தேசம் தெய்வமாக தெரியவே வேண்டாம். ஆஹா. ஆனா அது சுவாமி, கடமை, நம்ம கடமை. அங்க கேட்டதை போல் அந்த மாற்றமாக நின்றாலே. கேட்டதை போல் அந்த மாற்றமாக நான் உன்னை விட்டு பிரிந்து மாட்டேன். ஆனால் பார்வதா, அது எப்போது எது வந்தாலும் அப்போது அதை மறந்துவிடலாம். எப்போது எது வந்தாலும் அப்போது அதை மறந்துவிடலாம். எப்போது எது வந்தாலும் நமக்கு எப்போது எந்த இடம் வந்தாலும் எதற்கு நஞ்ச வேண்டாம். கற்கனார் என்னப்படியே நீ மகளாக கண்டிப்பாக பிறந்துதான் வேண்டும். ஆனால் மன்னவா, அங்க நல்லது நல்லது எனக்கு தந்தான் இந்த நாளகி. அங்க சொல்லுவே நீ சொல்லுவே அதை எனக்கு தோகையோ அங்க இல்லையே உண்மை நல்ல உமக்கு எனக்கு பிரியமாக இருக்கின்றது. நான் சென்று தக்க வீட்டில் மகளாக கேட்டு சுவாமி அந்த தச்சகருடைய தவறு எனக்கு இறங்கி குழந்தையாக பிறக்கின்றேன். அப்படி குழந்தையாக பிறந்த உடனே செல்வியை பிறந்தாயானால் வந்துமே மனமுடிக்க வஞ்சிட வேண்டாம் அங்கையே.
உனக்கு உதவி, ஆ, என்னால் உனக்கு உதவி. உதவி. ஒரு அரசாணமும் நான் உன்னை பிரிந்திருக்க மாட்டேன். ஆ, அந்த தட்சிக பெருமன் வீட்டில் ஆ, உனக்கு குழந்தையாக பிறந்து ஆ, உனக்கு 5 வயது ஆனவுடனே ஆ, உன்னை நான் கண்டிப்பாக திருமணம் செய்து வருகின்றேன். இதே சத்தியம். சத்தியமா? சென்று வருகிறேன். ஆ, ரைட். அப்படியா? ஒரு தூண்டு ஒண்ணு எடுத்துனது என்ன பண்ணி யார் யார் இந்த குழந்தையை பார்ப்பதற்கு எப்படி அழகாக இருக்கிறது பார்த்தாயா? ஒரு மேனியும் எப்படி மிளிக்கின்றது பார்த்தாயா? இதோட கால் அடக்கம், கால் அழகம், மூக்கழகம், வாய் அழகம், கண் அழகம் எப்படி இருக்கின்றது பார்த்தாயா? அண்டர் முதல் நெண்டி செய்யும் தொண்டு செய்யும் பறையே, அண்டர் முதல் நெண்டி செய்யும் தொண்டு செய்யும் பறையே, அந்த எட்டி செய்ய முடியல. தேவர்கள் அனைவரும் என் குழந்தையை பார்த்தால் மலர் மாலை போய்கிறார்கள் பார்த்தியா? அது மட்டும்
அதனால போனால் போகட்டும். குழந்தையை தவம் செய்து பெற்றுட்டோம். இப்ப என் மனைவி ஐயா அவளை அழைத்து வா. அவளை அழைத்து வந்து இந்த குழந்தையை ஆளாட்டி சீராட்டி வளர்க்க பெண்ணே பரணதா இதோ பாத்தியா நாலு ஒரு மேனியாகவும் பொழுது ஒரு வண்ணமாகவும் சீராட்டி வளர்த்து வருவாய். அப்படியாகட்டும். மாமா சீராட்டி தாளாட்டி வெள்ளையிட்டு தொட்டில் போட்டு வளர்க்க வேண்டும். வளர்க்க வேண்டும். போடு வா டப்புனு உள்ள போடு. நான் சத்தியமா வேண்டிய பண்ணுவேன். வேற துண்டு வேண்டாம். யாரு வந்துரு வேற அம்மா கேட்டவேரி அம்மா வந்து கட் பண்ணி எடுக்கணுமா?
அவ்வாறு அப்படி என்னவென்றால் விதமாக பண்ணலாடியானவர் பாராட்டி சீராட்டி வந்த ஒரு காலத்தில் அது உமா மகேஸ்வரிக்கு 5 வயது ஆனவுடனே தன்னுடைய பணியை நினைத்து ஏதேன் பெறுவதற்காக அந்த வயலுமாகி உமையலாடி பாடி யாரைந்து வயதுக்குள்ள அடிக்கடி மனதில் இந்த வேலை வந்து எனக்கு ஒரு 5 வயது ஆகிவிட்டது. என்னை இந்த வேலை வந்து திருமணம் செய்ய வேண்டும் சுவாமி. என்னவென்றால் தன்னுடைய கணவனை நினைத்து பரமமூர்த்தி கடவுளே என்னை வந்து திருமணம் செய்கிறேன் என்று தெரிவித்தாயே, இன்னும் வராதிருக்க காரணம் என்னவென்று அதை வந்து ஏற்றி போட்டார். பரமமூர்த்தி ஆனவர் அந்த அவதரித்து எனது உமா பார்வதியானவள் தச்சகன் வீட்டில் பெண்ணாக பிறந்து 5 வயதாகிவிட்டது. இன்றைய தினத்தில் நம்மை கோரி தவம் செய்கிறார். எதற்காக என்றால் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆமா, அதனால் சத்பரிசி அழைத்து தச்சகாபுரத்தில் சென்று பெண் கேட்க வேண்டும். அதனால் நான் அழைத்ததாக சர்பரிசி அழைத்து வருவேன்.